ஹாய் வெல்கம். இந்த வீடியோவில் நம்ம வந்து TreeMap பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம கலெக்ஷன் வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மேப்ங்கிறது பார்த்தீங்கன்னா கீ வேல்யூ பேர் பேசிஸில் வந்து ஒர்க் ஆகும். இது வந்துட்டு சைல்டு இன்டர்ஃபேஸ் ஆஃப் கலெக்ஷனே கிடையாது. அதனால வந்துட்டு மேப் வந்து ட்ரூ கலெக்ஷன் இல்லைன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? மேப் வந்துட்டு ஒன் ஆஃப் த இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸ் ஆஃப் த மேப். ஓகேவா? ஸோ இது வந்து கீ வேல்யூ பேர் பேசிஸில் வந்து ஒர்க் ஆகும். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ட்ரீ செட் பார்த்துருப்போம். ஸோ ட்ரீனாலே ஒன்றும் இல்லைங்க, நேச்சுரல் சார்ட்டிங் ஆர்டரில் வந்துட்டு வரும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹேஷ் மேப் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சார்ட்டிங் ஆர்டர் ஃபாலோ பண்ணாது. லிங்க்டு ஹேஷ் மேப் பார்த்தீங்கன்னா சார்ட்டிங் ஆர்டர் வந்து ஃபாலோ பண்ணும். ஓகேங்களா? ப்ரிசர்வ் பண்ணும். எந்த ஆர்டரில் கொடுக்குறோமோ அதே ஆர்டரில் தான் வந்து ரிட்ரைவ் ஆகும் எலமெண்ட்ஸ். இப்போ ட்ரீ மேப் ட்ரீ வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் சார்ட்டிங் ஆர்டரில் வந்து சார்ட் ஆகும். ஓகேவா? நம்ம ட்ரீ செட் பார்க்கும்போதே பார்த்துருப்போம். சரி, இங்கே பார்த்தீங்கன்னா நேச்சுரல் சார்ட்டிங் ஆர்டர்னு சொல்லிட்டோம். ஸோ எதை பேஸ் பண்ணி நேச்சுரல் சார்ட்டிங் ஆகும், கீயா வேல்யூவா எல்லாமே வந்துட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் கொடுத்துக்கிறேன் ட்ரீ மேப் TS ஒரு வேரியபிள் கொடுக்குறேன் ஈக்குவல் டு நியூ ட்ரீ மேப். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஜென்ரிக்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இன்டீஜர் கொடுக்குறேன், கீ வந்து இன்டீஜர், வேல்யூ வந்து ஸ்ட்ரிங். ஓகேவா? அது அப்படியே வந்துட்டு இங்கே கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, ஜென்ரிக்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ TS டாட் புட்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து எலமெண்ட் ஆட் பண்ணணும்னா நம்ம புட் மெத்தட் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு கொடுத்துக்கலாம். கீ வந்துட்டு இன்டீஜர் கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ 1 கொடுக்குறேன், வேல்யூ வந்து ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஹாய்னு கொடுக்குறேன். புரியுதுங்களா? ஸோ இன்னும் வந்துட்டு நான் எலமெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். 10 கொடுத்துட்டு குட் மார்னிங் கொடுக்குறேன். ஓகேங்களா? TS டாட் புட். ஸோ புட் வந்துட்டு இங்கே எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஹேஷ் மேப் லிங்க்டு ஹேஷ் மேப் வந்து வீடியோ பார்த்துருக்கோம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும். குட் ஆஃப்டர்நூன். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, சேவ் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நேச்சுரல் சார்ட்டிங் ஆர்டரில் வந்து நம்மளுக்கு அவுட்புட் வரும். எதை பேஸ் பண்ணினா கீயை பேஸ் பண்ணி. ஓகேங்களா? ஸோ நான் ரன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இங்கே பாருங்க, 1 ஈக்குவல் டு ஹாய், 2 ஈக்குவல் டு குட் ஆஃப்டர்நூன், 10 ஈக்குவல் டு குட் மார்னிங். ஓகேவா? நேச்சுரல் சார்ட்டிங் ஆர்டர்லாம் வருங்க ட்ரீனாவே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணி வந்து நேச்சுரல் சார்ட்டிங் ஆனது கீயை பேஸ் பண்ணி. ஓகேவா? கீ தான் நமக்கு எல்லாம். ஸோ கீயை பேஸ் பண்ணி நேச்சுரல் சார்ட்டிங் ஆர்டரில் வந்து வரும் ட்ரீ மேப்பில். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மெயின் டிஃப்ரென்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரீ செட்லேயும் வந்து ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பேன், நல் வந்துட்டு நாட் அலவுட்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் ட்ரீ மேப்லேயும் வந்துட்டு நல் வந்து நாட் அலவுட். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி டூப்ளிகேட் வேல்யூஸ் வந்துட்டு அலோவ் பண்ணும், டூப்ளிகேட் கீஸ் வந்து அலோவ் பண்ணாது. ஸோ ஒருவேளை டூப்ளிகேட் கீஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து ஓவர் ரைட் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு ஓகே நான் கொடுக்குறேங்க பாருங்க, TS டாட் புட் 10. இங்கே பார்த்தீங்கன்னா கீ வந்து டூப்ளிகேட் ஆகுது இல்லையா? ஸோ 10 இங்கே வந்துட்டு குட் மட்டும் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வந்து நான் பிரிண்ட் பண்ணால் என்ன ஆகுனா, ஸோ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு இங்கே கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன ஆகுனா, இந்த 10 வர இடத்துல நம்மளுக்கு குட் மார்னிங் வராது, லேட்டராக என்ன கொடுத்துருக்கோம் குட், இது வந்து ஓவர் ரைட் ஆகிடும். ஓகேங்களா? அதனால தான் வந்துட்டு டூப்ளிகேட் கீஸ் வந்துட்டு அலோடு இல்லைன்னு சொல்கிறோம். ஸோ ரன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், இப்போ 10 என்ன வந்துருச்சு, குட் வந்துருச்சு. புரியுதுங்களா? அதனால தான் டூப்ளிகேட் கீஸ் நாட் அலோட், டூப்ளிகேட் வேல்யூஸ் வந்து அலோடு. ஓகேங்களா? ஸோ இதில் நிறைய மெத்தட் இருக்குங்க. TS டாட் ரிமூவ். ஸோ ரிமூவ்னா வந்துட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஸோ இது எதை பேஸ் பண்ணினா கீயை பேஸ் பண்ணி. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2 கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ 2 கொடுத்தக்கு அப்புறமேட்டு நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுவோம் இதை. ஓகேங்களா? ஸோ கட் பண்ணி இங்கே பேஸ்ட் கொடுத்துறேன். 2 ரிமூவ் பண்ணிட்டோம்னா மீதி 2 என்ட்ரி தான் நம்மளுக்கு வந்து வரும். ஓகேவா? ஒவ்வொன்றும் ஒரு என்ட்ரின்னு நம்ம சொல்லுவோம். பாருங்க, 1 ஹாய், அதுக்கப்புறம் 10 குட் மட்டும் வந்துருக்கு. ஓகேவா? 2 வந்துட்டு நமக்கு ரிமூவ் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? பார்த்தீங்கன்னா எலமெண்ட் ஆட் பண்ணுறதுக்கு வந்து புட்டு, ரிமூவ் பண்ணுறதுக்கு ரிமூவ், கிளியர்னு ஒரு மெத்தட் இருக்கு. கிளியர் கொடுத்தா எல்லாமே வந்து கிளியர் ஆயிரும். ஓகேங்களா? அதே மாதிரி நிறைய மெத்தட் இருக்குங்க. கண்டைன்ஸ். ஸோ நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்லேயே பார்க்கலாம். கண்டைன்ஸ் கீ, கண்டைன்ஸ் வேல்யூ. ஸோ அந்த கீ இருக்கான்னு நம்மளுக்கு செக் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு 1 கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ இந்த கீ வந்து இருக்கான்னு செக் பண்ணும். இருந்துச்சுன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ், பூலியன் தான். இருந்துச்சுன்னா ட்ரூ கொடுக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி வேல்யூ நம்ம பார்த்துடலாம். contains value சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு.
ஸோ அந்த வேல்யூ இருக்கா இல்லையான்னு செக் பண்ணும். இப்போ பாருங்கள் ஹாயை கொடுக்குறேன். ஓகேவா, இருந்துச்சுன்னா நமக்கு ட்ரூ கொடுக்கும், இல்லைனா வந்து நமக்கு ஃபால்ஸ் கொடுக்கும். ஓகேவா, செக் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நான் வந்துட்டு ரெண்டுமே ட்ரூ வரும். நான் வந்துட்டு கொடுக்குறேன். ஸோ பாருங்கள் கீ 1 இருக்குது, அதே மாதிரி வேல்யூ ஹாயும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நான் வந்துட்டு 29 கொடுக்குறேன், அந்த கீயே இல்லை. ஸோ அதே மாதிரி இங்கே வந்துட்டு நான் வந்துட்டு நம்ம வேல்யூ இல்லாதது வந்து கொடுப்போம். ஓகேவா, இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ ரெண்டுமே நம்மளுக்கு ஃபால்ஸ். புரியுதுங்களா? கண்டைன்ஸ் கீ, கண்டைன்ஸ் வேல்யூ, இது மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குங்க. ஓகேவா, ஸோ மெயினாக நீங்கள் வந்து ட்ரீ மேப்னாவே நீங்கள் டக்குன்னு சொல்லலாம் நேச்சுரல் சார்ட்டிங் ஆர்டர்லேருந்து வரும். ஓகேங்களா, ட்ரீனால இது நம்ம ட்ரீ செட்டில் கூட பார்த்துருப்போம். ட்ரீ மேப்னா நேச்சுரல் சார்ட்டிங் ஆர்டரில் வரும். ஸோ எதை பேஸ் பண்ணி நேச்சுரல் சார்ட்டிங் ஆகும்னா கீயை பேஸ் பண்ணி. ஓகேங்களா, புரியுதுங்களா? அதே மாதிரி இன்னொரு மெத்தட் பார்க்கலாம் நம்ம, இஸ் எம்டியான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மேப் வந்துட்டு எம்டியா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ட்ரூ கொடுக்கும், இல்லைனா வந்துட்டு நமக்கு ஃபால்ஸ் கொடுக்கும். ஸோ இங்கே வேல்யூ நம்மளுக்கு இருக்கு, ஸோ அதனால வந்துட்டு நம்மளுக்கு ஃபால்ஸ் வந்து வரும். ஓகேவா, நேம்ல இருந்தே சொல்லலாம் இஸ் எம்டி. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இன்னும் வேரியஸ் மெத்தட்ஸ் இருக்கு, நம்ம பார்க்கலாம். ts டாட் கீசெட், கீசெட்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ கீசெட்னா கீசெட் ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு கீ இருக்கிறது எல்லாமே வரும், இதில் இருக்க கீ எல்லாமே வரும். ஓகேங்களா, நான் வந்துட்டு இதை ரிமூவ் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதே வந்து எடுத்துடுறேன், நமக்கு டேட்டா நிறையா வரும் இல்லையா. ஓகே, நம்ம கீ இருக்கிறது எல்லாமே வரும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன கீ இருக்குது நம்மளுக்கு 1 2 10 இந்த 3 கீ இருக்கு இல்லையா, 3 கீயும் வரும். கீ செட் வந்துட்டு நம்ம கெட் பண்ணுறோம். அதே மாதிரி என்ட்ரி செட்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஓகேங்களா, என்ட்ரி செட்னா அதாவது பார்த்தீங்கன்னா இது ஒரு என்ட்ரி, இது ஒரு என்ட்ரி, இது ஒரு என்ட்ரி. ஓகேங்களா, என்ட்ரி செட்னா எல்லா என்ட்ரி செட்டுமே நம்மளுக்கு வந்து வரும். உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பாருங்க, இது ஒரு என்ட்ரி, இது ஒரு என்ட்ரி, இது ஒரு என்ட்ரி. புரியுதுங்களா? ஸோ இப்போ நான் வந்து கீயை வந்துட்டு தனியாக கெட் பண்ணோம், அதே மாதிரி என்ட்ரியாக கெட் பண்ணோம். இப்போ வேல்யூ தனியாக கெட் பண்ண முடியுமான்னு பார்த்தா அதே மாதிரி கெட் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ கீயை மட்டும் கெட் பண்ண மாதிரி வேல்யூ கெட் பண்ணுறதுக்கு வேல்யூஸ்னு ஒரு மெத்தட் இருக்கு. அது பண்ணோம்னா இங்கே இருக்கிற வேல்யூஸ் மட்டும் நம்மளுக்கு வரும். ஓகேவா, நான் உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பாருங்க, அதோட வேல்யூஸ் மட்டும் வருது. ஹாய், குட் மார்னிங், குட். ஏன்னா வந்துட்டு இது வந்து ஓவர் ரைடடாக இருக்கு, டூப்ளிகேட் கீ 10. ஓகேங்களா, ஸோ இன்னொரு மெத்தட் நான் காமிக்கிறேன். ஸோ பார்த்தோம் வேல்யூ மட்டும் பார்த்தோம், என்ட்ரியாக கெட் பண்ணுறது பார்த்தோம், என்ட்ரி செட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் கீக்கு உண்டான வேல்யூ நம்மளுக்கு கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ பாருங்க எக்ஸாம்பிள் 2 கீ இருக்கு, அதோட வேல்யூ மட்டும் நம்மளுக்கு வேணும்னா கெட் மெத்தட் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, கெட் மெத்தட் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ கெட் இங்கே வந்து நம்ம கீ கொடுக்கணும், எந்த கீயோடது நம்மளுக்கு கெட் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா, ஸோ நான் ரன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ 2ஓட வேல்யூ வந்து நம்மளுக்கு கெட் பண்ணும். ஸோ 2ஓடது என்னங்க, குட் ஆஃப்டர்நூன். ஸோ குட் ஆஃப்டர்நூன் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. புரியுதுங்களா? ஸோ ரொம்ப ஈஸி தாங்க, ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ லிங்க்டு ஹேஷ்மேப் TreeMap. ஸோ மேப் பற்றி எல்லாமே வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.